நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கில 1/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 12 நிமிடத்துக்கு இன்னைக்கு சூரிய உதயம். திதி இன்று காலை 10 மணி 4 நிமிடம் வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் மாலை 3 மணி 22 நிமிடம் வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாம யோகம் பிற்பகல் 1 மணி 38 நிமிடம் வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இரவு 8 மணி 55 நிமிடம் வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 3 மணி 22 நிமிடம் வரை அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் கிருத்திகை சதுர்த்தி, அங்காரக சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு. அதுவும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. எல்லாரும் சொல்லுவாங்க முட்டாள்கள் தினம்னு. உண்மையிலே அது கிடையாது, சரிங்களா? இன்னைக்கு எல்லாவற்றையும் நம்ம சரி செய்கின்ற ஒரு நாள் தான் இன்றைய நாள். அதுவும் இல்லாம ரிசர்வ் வங்கி துவக்கப்பட்ட நாள் இன்னைக்கு. இயர் எண்டு க்ளோசிங், வங்கி முழு வருட கணக்கு இன்னைக்கு முடிவு செய்கின்ற ஒரு நாள் இன்னைக்கு. அதனால இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த நாள். கிருத்திகை இருக்கு, அங்காரக சதுர்த்தி இருக்கு. இன்னைக்கு கடன் தீரக்கூடிய நாள் இன்னைக்கு. அதே மாதிரி கடன் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நாள். முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லுவேன், அது செய்ய முடிஞ்சா செய்யுங்க. நான் யாரையும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு முருகர் வழிபாடு தான் இன்னைக்கு சிறப்பு. அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடும் செய்யலாம். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான். திருக்கணிதப்படி சனி பகவான் மீனத்துல தான். ஏன்னா நம்ம திருக்கணித்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனா வாக்கியப்படி 2026 தான் சனி மாற்றம். இது திருக்கணிதப்படி மாற்றம், சரிங்களா? அப்போ மீனத்துல இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா நம்ம திருக்கணிதத்தை தானே பார்க்கிறோம், அதனால, சரிங்களா? அதே போல சந்திர பகவான் மேஷ ராசியிலும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 கிரகம் சேர்க்கை. இப்போ முந்தானத்தை பாத்தீங்கன்னா 6 கிரக சேர்க்கை. அதுவே சில பேருக்கு மைனஸா இருக்கும். கால சர்ப தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப பிறக்கின்ற குழந்தைகள் கால சர்ப தோஷம், அந்த தோஷத்துல பிறக்கின்ற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி எல்லா 6 கிரகங்களுடைய சேர்க்கை கேதுவை பார்க்குது. கேது 6 கிரகத்தையும் சரிங்களா? அதனால மாலை 4 மணி 30 நிமிடத்துக்கு சந்திர பகவான் ரிஷப ராசிக்குள் பிரவேசம் ஆவார், சரிங்களா? அப்போ எல்லா ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் மாலை 4:30 மணியிலிருந்து. அது வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம் இருக்கும், கவனமா இருக்கணும். சரி, நம்ம இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்
நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதோடு அறிவு பெற்றவர்களாகவும் கலை ரசிகர்களாகவும் வினோதமான பிரியர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்கள் கருத்தை அப்படியே அங்கீகாரம் செய்ய மாட்டார்கள். தமக்கென ஒரு கொள்கையை வைத்திருப்பார்கள். வெகுளியாகவும் கபடம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் நண்பர்களிடம் மனம் திறந்து சொல்லுவார்கள். அன்புக்கு உரியவர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் துணிச்சலாக உதவி செய்வார்கள். இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அவர்கள் சொல்வதும் செய்வதும் சரி என்ற மனப்போக்கு உடையவர்கள். அதனால நல்லவர்களுக்கு நல்லவராகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவராகவும் நடக்கும் இயல்பு தன்மை கொண்டவர்கள். அதனால பலரது வெறுப்பையும் சில நேரத்தில் சம்பாதித்துக் கொள்வார்கள். உணர்ச்சி வயப்படுவர்களாக இருப்பதால் அன்போ வெறுப்போ அதீதமாக காட்டக்கூடியவர்கள். இவர்கள் ஆன்மீக குறிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அரளிப்பூ மாலை கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அரளிப்பூ மாலை, முருகப்பெருமானை அந்த அரளிப்பூ மாலை கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்வு வளம் பெறும். அன்று மாலை பைரவருக்கு துவரம் பருப்பால் செய்த நெய்வேதத்தை சமர்ப்பித்து வழிபடுவது சிறப்பு. சகோதரர்களை அனுசரித்து செல்வது மிக மிக முக்கியம். சிவப்பும் மஞ்சளும் இருக்கும்படி ஆடைகளை அணிவது அதிர்ஷ்ட அலைவீச்சை உண்டாக்கி வெற்றியை தரும். நிதானம்தான் இவர்களுக்கு எப்போதும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதுவும் பாருங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை சதுர்த்தி, அங்காரக சதுர்த்தி. அதனால இன்றைய தினம் முருகப்பெருமானை நன்றாக வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் காளி வழிபாடு செய்யலாம். காளினா உக்கிரமான காளி இல்லை, சாந்தமான காளி. இங்க நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் கார்னர்ல காளிகாம்பாள் கோயில் இருக்கு. செவ்வாய்க்கிழமை அங்க சென்று வழிபாடு செய்யலாம். செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதனால இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடும் சிறப்பை தரும். சரிங்களா? இன்னைக்கு இதை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். சரிங்களா? நாளைய தினம் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்ப நிறைய கடன் பிரச்சனை இருக்குதுங்க, எனக்கு தீரவே இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? செவ்வாய்க்கிழமையில நல்லா புரிஞ்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வாருக்கு 12 நெய் தீபம், செவ்வாய் ஓரையில நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக விரைவில் உங்கள் கடன் பிரச்சனை தீரும். இது செஞ்சு பாருங்க. அதுவும் இன்னைக்கு வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். இன்னைக்கு சதுர்த்தியும் இணைந்து வருது. சதுர்த்தினா தேய்பிரை சதுர்த்தி இல்ல, வளர்பிறை சதுர்த்தி தான். ஆனா இருந்தாலும் இது அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு சக்கரத்தாழ்வாருக்கு காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள ஒன்று உங்க வீட்டு பக்கத்துல பெருமாள் இருந்தாருன்னா அங்க சக்கரத்தாழ்வார் இருப்பாரு, போய் போடுங்க. அப்படி இல்லைன்னா சக்கரத்தாழ்வார் படத்தை வாங்கி வீட்டில் வச்சு செவ்வாய்க்கிழமை தோறும் 12 அகல் தீபம் வச்சு நெய், பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வீட்டிற்கு தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பிடிவாதம் பிடிக்காதீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள். வெளிவட்டாரத்துல நீங்க இப்போ பொதுத்துறையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அமைதியா இன்னைக்கு எந்த ஒரு வேலையும் செய்வது மிக நல்லது.
சகோதரர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் பெருந்தன்மையான செயல்பாடுகள் இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களிடம் சின்ன சின்ன தேவையற்ற விவாதங்கள்லாம் வந்து போகும். கவனமாக இருங்க. தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை விடாதீங்க. ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறையும். வெளியூர் பயணங்கள்லாம் சாதகமாக அனுகூலமாக அமையும். உங்களுடைய சிந்தனையில ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் வகையில அனுசரித்து செல்லுங்கள். மற்றவர்கள் வேலையை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய வேலைகள் தாமதமாக நிறைவு பெறுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்லாம் இன்னைக்கு தாமதமாக நடக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, செல்வ சேர்க்கை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்கள், இணைய வழியில் இருக்கிறவர்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி ட்ரேடிங், இந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையில் இருக்கின்ற நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்போடு செயல்படுங்க, நன்றாக இருக்கும். இன்னைக்கு சுபகாரிய தொடர்பான பேச்சு வார்த்தைகள் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். இன்றைய நாள் புகழ் கீர்த்தி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிற இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். தந்தையிடம் ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்த்த உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். உயர் அதிகாரிகளின் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு ஆன்மீக துறையில ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய துறை சார்ந்த நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். கல்வியில ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பயணம் சார்ந்த எண்ணங்கள்லாம் ஈடேறும். இன்றைய நாள் தடைகள் சிரமங்கள் அத்தனையும் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதீத ஈடுபாடு அதிகரிக்கும். எந்த துறை சார்ந்து இருந்தாலும் ஆயில்யம் நட்சத்திர எண்ணிய எண்ணங்கள்லாம் அனுகூலமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் நல்ல நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலையில ஒரு வேகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். நிர்வாகம் சார்ந்த பணிகள்ல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீங்க.
இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நினைத்த செயல்களை நிறைவு பெறுவதில் அலைச்சல்கள் அதிகரிக்க இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் நீங்க அனுசரிச்சு நடந்துக்கங்க. குடும்பத்தில் ஆகட்டும், வெளிவட்டாரத்தில் ஆகட்டும், அதே மாதிரி உங்க செயல்பாட்டிலையும் சரி, ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி கடன் தொடர்பான செயலை சிந்தித்து செயல்படுங்கள். குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரிடமும் ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்தி, ஏற்கனவே திருக்கணிதப்படி 7ஆம் வீட்டுல சனி பகவான் வந்து இருக்காரு. 7ஆம் இடம்ன்றது நட்பு, கணவன், அதே மாதிரி கூட்டு தொழில், இதெல்லாம் சொல்லக்கூடியது. இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லாத்திலையும் கவனமா நீங்க இருங்க. இன்னைக்கு விநாயகர் பெருமானை நல்லா அதுவும் அரச மரத்தடியில இருக்கின்ற விநாயகரை இன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு போங்க. எந்த விதமான அலைச்சலும் ஏற்படாது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் செயல்பாட்டுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் 4:30 மணி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. எதை செய்யறதா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிருங்க. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகுது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். மாலை வேலைக்கு பிறகு கவனமா இருங்க. யாருன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் கவனமா இருக்கணும், சரிங்களா? அதனால கணவன் மனைவிக்கு இடையே ஒரு தேவையற்ற விவாதங்கள்லாம் தோன்றி மறையும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சந்தோஷம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். நண்பர்களின் வட்டம் அதிகரிக்கும். வியாபாரத்துல இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் கிடைக்கும். உயர் அதிகாரி ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் மறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறைகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பாராத தன வரவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய வேலை சம்பந்தமான எண்ணங்கள்லாம் கைகூடும். நீண்ட நாளா ரொம்ப நாளா பார்க்காம இருந்த ஒரு நண்பர்களை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உங்களோட இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும். இதுவரைக்கும் நிலுவையில இருந்து வந்த பொருட்கள் இப்ப விற்காம சில பொருட்கள் இருக்குன்னா அதெல்லாம் இன்னைக்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துல சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் பாசத்தோட இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். நிஜமா இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் கூட இன்னைக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இப்ப இது வீடு மனை பிரிவு போட்டிருக்கீங்க, டிடிசிபி அப்ரூவ்டு கிடைக்கல அப்படின்னா அன்னைக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அது கிடைச்சாலே வித்துரும் இல்லையா? அதனால ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சந்திப்புகள் உருவாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சுபகாரின் தொடர்பான எண்ணங்கள் அனுகூலமாக இன்னைக்கு அமையும். மனதில்
ஒரு இலக்கை வச்சிருப்பீங்க. இன்னைக்கு இதை செய்யணும், இதை செய்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்றத ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து வச்சிருப்பீங்க. அது இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். முதலீடு தொடர்பான விஷயங்கள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். மேல்நிலை கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பகையெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தொழில் சார்ந்த கல்வியில ஒரு சாதகமான சூழல்கள்லாம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான பயணங்கள்லாம் கைகூடும். வீடு மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள்ல ஆய்வு செய்து மேற்கொள்வது மிக மிக நல்லது. சொந்த ஊர் சார்ந்த சிந்தனைகள்லாம் உருவாகும். உறவினர் வழியில ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கட்டிய வேலையில இந்த கட்டிட பணி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கட்டிய பணியில, அந்த கட்டிடங்கள் கட்டிய பணிகள்ல ஒரு புதிய மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிடையே நல்லா புரிதலும் இன்னைக்கு இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்து கொள்வது மிக சிறப்பு. அதனால இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். ஒரே ஒரு விஷயம், 9ஆம் வீட்டுல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில தந்தை வழி விஷயத்துல, இப்ப இடம் வீடு மனையெல்லாம் இருக்கு, அதுல ஒரு பிரிச்சு வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அதுல ஒரு தடை ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாள். தன வரவு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயல்பாட்டிலும் சுறுசுறுப்போட இன்னைக்கு செயல்படக்கூடிய தன்மை, உங்க பேச்சில ஒரு அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் மூலம் மேன்மை ஏற்படும். கடினமான காரியத்தையும் எளிமையாக செய்து முடிப்பீங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு அதிக சாதகமாக அமையும். உத்தியோகத்துல பிரச்சனைகள் குறையும். அரசு பணியில அனுசரித்து சென்றால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு தருணம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதே மாதிரி வேலையில ஒரு வேகம் அதிகரிக்கும். இன்றைய நாள் மன நிறைவும் இன்னைக்கு இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியம் தொடர்பான செயல்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுக்கும்போது இதை நம்மளால முடியுமா முடியாதான்னு யோசிச்சு கவனத்தோட வாக்குறுதி கொடுங்க. எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் புரிதல்லாம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அவர்களிடம் தேவையற்ற பேச்சை வச்சுக்காதீங்க. திடீர் வரவுகள் ஏற்படும். திடீர் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்ட சில சங்கடங்கள்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.